அவர் மேல வைக்கப்பட்ட பெரிய குற்றச்சாட்டு ஆட்டிடியூடா இருக்காரு, திமிரா இருக்காரு, ஜாடையா இருக்காருன்ட்டு ஒரு கட்டத்துல அவர் அதுதான் அதிகமா அவர் மேல அவர் நடிக்கக்கூடிய படங்களை தாண்டி அதிகமா அவர் மேல விமர்சனம் அவரோட பர்சனலை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மலையாளிஸே யாரெல்லாம் அவரை ஆட்டிடியூட்லாம் பத்தி பேசினாங்களோ அவங்களே அவர் மலையாள சினிமாவோட ப்ரைடா அவரை சொல்ற அளவுக்கு மாறி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் நிறைய பேர் உள்ள வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வந்த படம் அது. ஒரு கட்டத்துக்கு மேல 50 லட்ச ரூபாய் 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு 50 லட்ச ரூபாய் கள்ள நோட்டு வாங்கிடுவார். அந்த டைமுக்குள்ள கொடுத்துடணும், இல்லைன்னா அந்த இடம் போயிடும். கொடுத்தாட்டும் ஆல்ரெடி 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு, அது திரும்ப வரும், லைஃபே போச்சு. அதுக்காக இதை பண்ணுவார். பண்ணிட்டு கிட்டத்தட்ட போலீஸ் கிட்ட மாற்ற அளவுக்கு போயிட்டு தப்பிச்சிருவாங்க. ரியல் லைஃப் காதல் கதை, காவிய காதல்லாம் நம்ம சொல்லுவோம். காதல் கதை இருந்திருக்கு, அந்த காதலன் இறந்துட்டாரு, அந்த காதலியும் இருக்காங்க. அந்த காலத்தில் அதை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா ஒருத்தர் ரிலீஸ் பண்றாரு. கேரளாவில் பெருசா பிரபலமாகுது. அவர் டாக்குமெண்ட்ரி டைரக்டர், அவர் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பிருத்திவி அவரை கூப்பிட்டு அவரே டைரக்ட் பண்ண வைக்கிறார் இந்த படம். ப்ரோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழ் சினிமாவுக்கு எப்படி அஜித் விஜயோ அந்த மாதிரி தான் மலையாள சினிமாவுக்கு பிருத்திவிராஜ் அவர்கள். இன்னைக்கு தேதியில அவர் தான் இந்த பேன் இண்டியா நடிகர்னு கூட சொன்னார். ஒரு 10 பேர் எடுத்தா அந்த 10 பேரோட வரிசையில அவர் இருப்பார். ஆடு ஜீவிதம் படம் பார்த்துட்டு இப்படிலாம் ஒருத்தரால நடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு எல்லா சினிமா ரசிகரும் வியர்ந்து பார்த்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் நடிச்ச அந்த கரியர் கிராஃப்ட், அதுல நிறைய படங்கள் இருக்கும். அந்த படங்கள்லாம் நம்ம பார்க்காத படங்கள் இருக்கும். அந்த படங்கள் ஏதாவது எங்களுக்கு ரெஃபர் பண்ண? கண்டிப்பா நிறைய படங்கள் இருக்கு. எனக்கு என்ன பிருத்திவிராஜ் பத்தி பேசணும்னா எனக்கு என்ன கூடுதல் ஸ்பெஷல்னா அவரோட எல்லா படம் பார்த்துருக்கேன் நான். அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல ஆரம்பிச்சு இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி அவரோட ஃபிலிமோகிராஃபி செக் பண்ணும்போது தான் தெரியுது அவரோட எல்லா படமே பார்த்துருக்கேன் நான். அவரோட பார்க்காத படம் ஒன்று கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் ஸ்பெஷல். எல்லா படம் பார்த்துருவோம், எப்படியே அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டரோட கம்ப்ளீட் படம் பார்க்குறதுங்க இருக்குல்ல. ஸோ அவரை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். அவர் 18 வயசுல ஹீரோ ஆகிட்டார். நம்ம ரைட்டர் அண்ட் டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் தான், நான் மோகன்லால் சார் சீரீஸில் சொன்ன மாதிரி ஸ்பிரிட் படத்தோட டைரக்டர். அவர் தான் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவங்க அப்பா பெரிய ஸ்டார் சுகுமாரன், அவருடைய பையன். ஸோ ஒரு என்ட்ரி கிடச்சிருச்சு, முதல் படமே பெரிய படமாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் மேலே வைக்கப்பட்ட பெரிய குற்றச்சாட்டு ஆட்டிடியூடாக இருக்கிறாரு, திமிரா இருக்காரு, ஜாடையாக இருக்காருன்ட்டு ஒரு கட்டத்தில் அவர் அதுதான் அதிகமாக அவர் மேலே அவர் நடிக்கக்கூடிய படங்களை தாண்டி அதிகமாக அவர் மேலே விமர்சனம் அவரோட பர்சனலை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் தாண்டி வெற்றிகள் கொடுக்க ஒரு டைரக்டராக மாதிரி இன்னைக்கு ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக மாதிரி இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ப்ரொடியூசராக மாறினதுக்கப்புறம் இன்னைக்கு மலையாள சினிமாவை கொண்டாடுது. அதுவும் எஸ்பெஷலி ஆடு ஜீவிதத்துக்கு அப்புறம் அவர் எல்லாருமே ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு மலையாளிஸே யாரெல்லாம் அவரை ஆட்டிடியூட்லாம் பற்றி பேசினாங்களோ அவங்களே அவர் மலையாள சினிமாவோட ப்ரைடா அவரை சொல்ற அளவுக்கு மாறி இருக்காரு. முழுக்க இது அத்தனைக்கும் காரணம் அவருடைய உழைப்பு. சும்மா சின்சியரா நடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஊர் கமல் மாதிரி, ஒரு ஜூனியர் கமல் மாதிரி அவர் டைரக்டர், ரைட்டர், எல்லாமே தெரியும், டெக்னிக்கல் எல்லாமே தெரியும். மலையாள சினிமா ஒரு ஆர்டிஸ்டிக் இண்டஸ்ட்ரியா இருக்கு, நல்ல படங்கள் வருதுங்கிறத தாண்டி அதுவும் வேணும். அட் த சேம் டைம் நம்ம கமர்ஷியலாவும் பெரிய இடத்துக்கு போகணும், இண்டஸ்ட்ரி பெருசாகும், நம்ம சம்பளமும் அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியம் தானே. ஒரு இண்டஸ்ட்ரி பெருசாகும் போதுதான் அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ண முடியும். இன்னைக்கு லோக்கான ஒரு படத்தை அவங்களால 35 கோடி துல்கரால இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா ஸோ இண்டஸ்ட்ரி பெருசாகுது. முன்னாடி இதை யோசிக்கவே மாட்டாங்க, 5 கோடிக்கு மேலே யோசிக்கவே மாட்டாங்கிற மாதிரியான ஒன்று கிரியேட் ஆயிருக்குல்ல. அதுக்கெல்லாம் முக்கியமாக நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான காரணமா பிருத்திவிராஜ் இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவர். அவருடைய படங்கள் பற்றி பேசும்போது முதல் படமா நான் ரெஃபர் பண்ண வேண்டியது வாஸ்தவம். ஐ திங்க் அவருக்கு 23 வயசு 24 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் ஒரு தன்னுடைய முன்னேற்றத்திற்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க கேரக்டர். ஊர்லேருந்து வறுமையின் காரணமாக கிளம்பி வரக்கூடியவர் ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக ஒரு டெம்பரரி எம்ப்ளாயை உள்ள அப்புறம் ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயை மாறுறதுக்கு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் மேலே வரக்கூடிய ஆல்ரெடி திருமணமாக டிவோர்ஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க மேலே வரக்கூடிய காதல், எல்லாத்தையுமே தனக்கு லாபமாக என்ன வந்தாலும் சேர்த்துப்பார். நமக்கு இவங்களால ஒரு ஹெல்ப் வரும் போல இருக்க, சரி வச்சுப்போம் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்னிங்கான, தன்னை பற்றி மட்டுமே, தன்னுடைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணுங்கிறத மட்டுமே யோசிக்கிற ஒரு கேரக்டர். ஒரு பெரிய பொலிட்டிஷியனுக்கு மேனேஜராக மாறிடுவார். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்குள்ளே அவர் அந்த பொலிட்டிஷியனுக்குள்ளே போனதுக்கு அவர் பாலிடிக்ஸ் ஏரியாக்குள்ளே அவர் பண்ணுற விஷயம், பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அமேசிங்காக இருக்கும். அவ்வளோ சின்ன வயசில் பண்ண முடியாது. அவ்வளோ என்ன பிருத்திவிக்கு இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவர் முதல் படம் நடிக்கும்போது 18 வயசு ஆள் மாதிரி இருக்க மாட்டாப்புல.
அந்த படம் மோகன்லால் நடிக்க வேண்டிய படமா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த படமா 2வது படம் ஏதோ சம்திங். முதல் படம் தான் நினைக்கிறேன் மோகன்லால் சார் நடிக்க வேண்டிய படத்தை இவர் நடிச்சாருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவ்வளோ சின்ன வயசுல 20 வயசுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க. என்னன்னா லுக் அண்ட் ஃபீல் அவர் கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தார். சின்ன வயசுல நல்ல தாடி வளர்ந்துருக்கும், மீசை இருக்கும், ஹைட்டா இருப்பாரு, வெயிட்டா இருப்பாரு, நல்ல ஒரு மெச்சூர்ட் ஃபேஸ். ரொம்ப கம்மியான வயசுல வித்தியாசமான கெட்டப்லாம் வரல போட முடிஞ்சது. ஸோ அதனால ஒரு 23 வயசுல வாஸ்தவங்கிற ஒரு படம் பண்ண முடிஞ்சது. ரொம்ப இறுகின முகம் அவருக்கு. அவரை வந்து கேரளால அந்த கல்ச்சரே கிடையாது, ஜிம்பாடி கல்ச்சரே கிடையாது. இவர் தான் ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வரும்போது அதே கிண்டல் பண்ணாங்க, மசில் அலின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா அப்படி ஒண்ணு ஒரு ஆக்டருக்கு அதுவும் வேணும், ஃபிட்டாகவும் இருக்கணுங்கிற விஷயத்தை அவர் தான் கொண்டு வர்றார். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. பட் அவருக்கு இருந்த மெச்சூர்டான ஒரு முகம், மெச்சூர்டான ஒரு பாடி, ஒரு முகத்துல ரொம்ப சீரியஸான பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முகவெட்டு, எல்லாத்துக்கும் மேல ஒரு அற்புதமான வாய்ஸ் அவருக்கு. ரொம்ப கணீர்ங்கிற வாய்ஸ் ரொம்ப சின்ன வயசுல அவருக்கு நல்லா கேரக்டர் பண்ண முடிஞ்சது. இந்த படம் வாஸ்தவம் இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு சின்ன வயசுல அவ்வளவு ஒரு அற்புதமான படமா மாறுச்சு. அவரோட கெரியர் பத்தி பேசுற எல்லாருமே வாஸ்தவம் மாதிரியான ஒரு படத்தை அவ்வளவு சின்ன வயசுல நடிச்சிடலாம். ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப வித்தியாசமா ரொம்ப எஃபெக்டிவா நடிச்சிடலாம். பட் இது ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க கேரக்டர். ஒரு நெகட்டிவ் கேரக்டர் எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு நிறைய படங்கள் இப்போ வாலி எப்போ பண்றாரு அஜித், மங்காத்தா எப்போ பண்றாருன்னு ஒன்று இருக்குல்ல, நிறைய படங்கள் பண்ணி ஹிட் கொடுத்துட்டு தான் பிரியமுடன் பண்றாரு விஜய். பட் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்லயே வாஸ்தவங்கிற ஒரு படம் பண்ணிட்டாரு ஒன்று இருக்குல்ல. ஒரு கேரக்டரோட ஆர்க் ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்படி வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதுக்கப்புறம் தன்னை வளர்த்துக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்ங்கிற ஒரு இடத்துக்கு போய் கடைசியா ஒரு எண்டில் வந்து நிற்கும் அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் ஆர்க் ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டர், அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, கேரக்டரைசேஷன், அது ரொம்ப முக்கியம். அந்த கதாபாத்திர அமைப்பை வந்து நம்ம இப்படி கூட ஒரு கேரக்டரை வடிவமைக்க முடியுமா, இந்த கேரக்டர் கூட ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதை ஒரு நல்ல பெர்ஃபார்மர் உள்ள வரும்போது, ஒரு நல்ல ஆக்டர் உள்ள வரும்போது அதுக்கு எவ்வளோ நியாயம் கொடுக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும், பிருத்திவிராஜுக்காகவும் இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிருத்திவிராஜுக்காகவும் அந்த படத்தை கேரளா அவார்ட், ஸ்டேட் அவார்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு, தெரில. ஸோ அப்படி ஒரு படம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் வாஸ்தவம். அடுத்தது இந்தியன் ரூபின்னு ஒரு படம் இருக்கு. ஒரு சாதாரண இளைஞன் லவ் பண்ணுவாரு, சம்பாதிக்கணும், காசு வேணும், ஆனால் இது மாதிரி கன்னிங்கான ஆள்லாம் இல்லை, வாஸ்தவம் மாதிரி. ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வர ஒரு பீரியட் இருந்துச்சுல்ல, அதுவுமே ரஞ்சித்தாவோட படம் தான். ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி எப்படியா சம்பாதிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கு ஒரு நெளிவு சுழிவெல்லாம் இருக்கும்ல. பிருத்திவிராஜ் அந்த மாதிரி ரோல் பண்றது கஷ்டம் ஆக்சுவலி, அவரோட பாடி லாங்குவேஜ்க்கெல்லாம். பட் அவர் ஒரு வேட்டி கட்டிட்டு, சட்டை கட்டிட்டு, மீசையெல்லாம் வச்சுட்டு, கனமான மீசையெல்லாம் வச்சுட்டு, சார் இது மாதிரி இந்த இடம்லாம் பேசிட்டு சூப்பரா பண்ணிருப்பாப்ல. பயங்கர கன்வின்சிங்கா. ரொம்ப முக்கியமான படம். 8 ஐயோ 8 എന്നൊക്കെ പറഞ്ഞാല് ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் நிறைய பேர் உள்ள வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வந்த படம் அது. ரொம்ப கன்வின்சிங்கா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப சட்டிலா பண்ணிருப்பாப்ல. ஒரு கட்டத்துக்கு மேல 50 லட்ச ரூபாய், 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு 50 லட்ச ரூபாய் கள்ள நோட்டு வாங்கிடுவாரு. வாங்கி கொண்டு கொடுத்து அந்த இடத்த வாங்கிடலாம், அப்புறமா காசு வந்துடும், அப்புறம் கொடுத்து அதை சொல்லி வாங்கிக்கலாங்கிற மாதிரி. தப்பான எண்ணத்துல இல்ல. அப்புறம் சரி ஏதாவது சொல்லி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுத்தாதான், 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா அந்த இடத்த வாங்கி விற்க முடியும். குறிப்பிட்ட டைம் முடிஞ்சிடும், அந்த டைமுக்குள்ள கொடுத்துடணும், இல்லைன்னா அந்த இடம் போயிடும். கொடுத்து ஆல்ரெடி 50 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு, அது திரும்ப வராது, லைஃபே போச்சு. அதுக்காக இதை பண்ணுவார். பண்ணிட்டு கிட்டத்தட்ட போலீஸ் கிட்ட மாற்ற அளவுக்கு போயிட்டு தப்பிச்சிருவார். ஒரு கட்டத்துக்கு மேல ரியல் எஸ்டேட் விட்டு போயிடுவாப்ல. அதுக்கப்புறம் ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, வேணாப்பா, கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் போயிட்டு நான் வந்துட்டேன். ஒரு நல்ல ஷாட் இருக்கும், பைக்ல யமஹா பைக் தான் நினைக்கிறேன், வந்துட்டு இருப்பாரு, அங்கேருந்து போலீஸ் ஜீப் வரும், அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி போவாப்ல. சூப்பர் ஷாட், அது சூப்பரா எடுத்திருப்பாங்க. ரொம்ப லுக் அண்ட் ஃபீலாவே ரொம்ப நல்லா இருப்பாரு பிருத்திவி இந்த படத்துல. நல்லா இருக்கும். அந்த காசு அரேஞ்ச் பண்றதுக்கு அவரு ஒருத்தரா போய் காசு கேட்கிற விதம், போன்ல ஒருத்தர்கிட்ட கெஞ்சுற விதம். ஜெகதின்னு ஒரு பெரிய ஆக்டர் இருக்காரு, இப்போ உடல்நிலை சரியில்லாம உட்காந்துருக்காரு, பெரிய காமெடின்னு அவரு, பெரிய பெர்ஃபார்மர் அவரு. அவர் தான் அந்த படத்தை அந்த பில்டிங் ஓனரா வந்திருப்பாரு, இவர்கிட்ட அந்த இடத்த வைக்கிற கேரக்டரை எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருப்பாரு அவரு. திலகன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாப்ல. இவர் கிட்டத்தட்ட காட்ஃபாதர் மாதிரி இருப்பாப்ல. சூப்பரான கேரக்டர், எக்ஸ்ட்ரா நிறைய. அவரோட கடைசி படம்னு நினைக்கிறேன், அந்த லாஸ்ட் பீரியட் நடிச்ச படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், படம் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி 2 பசங்க உள்ள ரியல் எஸ்டேட் ஒரு இடத்த வாங்கி வைக்கிறதுக்காக உள்ள வருவாங்க. அது யாருன்னா, ஒன்னு ஃபகத் ஃபாசில், இன்னொன்னு ஆசிஃப் அலி. சின்ன அப்பதான் அவங்க கெரியர் ஆரம்பிக்கிற காலகட்டம் அது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபகத் ஃபாசில், ஆசிஃப் அலி எல்லாம் பத்தி பேசுறோம். பிருத்திவி ஹீரோ பெரிய ஹீரோ ஆல்ரெடி நடிக்கக்கூடிய படத்துல ஒரு சின்ன கேமியோக்கு வந்திருக்காங்க. அவங்க பிகினிங் ஸ்டேஜ், வெரி பிகினிங். ஸோ அப்படி ஒரு படம் இந்தியன் ரூபி.
ஸோ இந்தியன் ரூபி படத்தை ஒரு சுவாரஸ்யமான படமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாகவும் அட் த சேம் டைம் ஒரு எமோஷனல்லாம் சேர்ந்த ஒரு முக்கியமான படம். ஸோ எல்லாருமே இந்தியன் ரூபி படத்தை பார்க்கணும். அவருக்கு ஒரே வருஷம் ஒரு 3 படம் வந்துச்சு. செல்லுலாய்ட், மும்பை போலீஸ், மெமரிஸ், 3மே ஹிட்டு. அந்த வருஷத்தோட பாப்புலர் ஆக்டருங்கிற ஒரு அவார்டு வாங்கினார் ஒரு சம்திங் ஒரு சேனலில், ஏஷியானெட் நினைக்கிறேன், ஏஷியானெட் இல்லை சூர்யா தெரியல, ஏஷியானெட் தான் நினைக்கிறேன். அதாவது அவரோட ஆக்டரா உச்சம் போன காலகட்டத்தில் வந்த படங்கள் இது. செல்லுலாய்டில் வந்து எப்படின்னா நம்ம இந்தியன் தாத்தா மாதிரி மேக்கப் போட்டிருப்பாரு. ரொம்ப முக்கியமான படம். கேரளாவோட முதல் சினிமாவின் தந்தை யார்? டேனியல். அந்த கேரக்டர் தான் பண்ணியிருப்பாப்ல. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை இவர் தான் உண்மையான ஆளுங்கிறது ஒரு தியரி இருக்கும்போது இவர் தான் ஃபர்ஸ்ட் படம் எடுத்த ஒரு ஜேசி டேனியல் நினைக்கிறேன். அவர் தான் கேரளா சினிமாவின் தந்தை, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வாழ்ந்தவருங்கிறது அவரோட பயோபிக். ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா நிறையான படம், வயசான, தட் மீன்ஸ் பழைய காலத்தில் இந்த மீசையெல்லாம் ஜெமினி கணேசன் இந்த மீசையெல்லாம் வச்சுட்டு டாக்டர் அவர். ஆக்சுவலி டாக்டர் வருவாப்புல, ஒரு உயர் சாதியை சேர்ந்தவராக இருப்பாப்புல. இதான ஃபீலிங். இன்னைக்கு ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல், PK ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரஞ்சித் நீலம் அமைப்பு நடத்துறாங்களா, அந்த படத்துல உண்மையா அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சவங்க தான் அவங்க. அவர்கள் ஒரு தலித் பெண்ணை நடிக்க வச்சுட்டாங்கிறதுக்காகவே அந்த படத்தை தியேட்டர்லாம் உடைச்சாங்க, திரையரங்கத்தை கொளுத்துனாங்க. அப்பெல்லாம் ஓலை தானே இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த படத்துல வரும். ஸோ ஒரு வேற ஒரு அந்த யங் ஏஜ்ல வந்திருப்பாரு. அப்புறம் ஒரு ரொம்ப எனர்ஜியா வந்து ஒரு படம் எடுக்கணுங்கிற சினிமாலாம் கத்துக்கிட்டு வந்து பல் டாக்டர், டென்டிஸ்ட், அந்த காசெல்லாம் போட்டு ஒரு எனர்ஜியா படம் எடுப்பாரு. ஒரு கடத்து மேல படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரகிள் வரும்போது அந்த கேரக்டரோட தன்மை மாறும், அவர் அந்த பெயின் வரும். ஸோ இப்படியே வந்து அவருக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல அவர் ரிட்டையர்டான லைஃப்ல தான் இந்த படம் ஆரம்பிக்கும். ஒரு முக்கியமான காட்சி இருக்கு. அவர் எடுத்த முதல் படம், அந்த படத்தோட ரீல் இருக்குல்ல, அது வீட்டில் வச்சிருப்பாரு. மேலே வீட்டு மொட்டை மாடினா நடுவில் ஓப்பன் ஆகும், மேலே அந்த பால்கனி மாதிரி இப்படி சுற்றி இருக்குல்ல, அது மாதிரி மேலே உட்காந்துருப்பார் வயசான கெட்டப்பில். பேரப்புள்ள வந்து அந்த ஃபிலிம் எரிப்பான். அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பார், தடுக்க கூட மாட்டார். எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ பெயின் இருக்கும். இதுக்கப்புறம் இதை நான் வச்சிருந்தேன் என்ன போகுதுங்கிறது ஒரு எண்ணமும் இருக்கும். அது அப்படியே பார்த்துட்டு மேலே இருந்து அப்படி அந்த தீ ஜுவாலை வந்து அப்படி கண்ணுக்கு முன்னாடி வர்ற மாதிரிலாம் ஷாட், ரொம்ப நல்ல ஷாட். அது எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருப்பாரு. அந்த வயசான கேரக்டர் மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு 3-4 ரொம்ப சின்ன வயசு, மிடில் ஏஜ், அப்புறம் வயசான கேரக்டர் ஒரு 3-4 கெட்டப் வரும். ரொம்ப நல்லா கன்வின்சிங்காக பண்ணியிருப்பாரு. ஸோ செல்லுலாய்டு வந்து சினிமாவோட முதல் சினிமா கேரளாவில் எடுக்கப்பட்ட வரலாறும் அந்த மனிதன் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பிருத்திவிராஜோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் அந்த படம் பார்க்கணும். அந்த மாதிரி படத்தை நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா இந்த படத்துக்கு கேரண்டி கிடையாது, ஓடுமா ஓடாது. ஏன்னா ஸ்லோவாக இருக்கும், ஒரு ஸ்டோரியை சொல்கிறோம், பெருசாக பல பேருக்கும் தெரியாத கதையாக இருக்கும், ரொம்ப ஃபைட்லாம் ஒன்றும் இருக்காது, ஆக்ஷன் படம் கிடையாதுங்கும் போது ரிஸ்க்கு அந்த படம் நடிக்கிறது போது அவர் அதை நடித்தார். ஸோ ரொம்ப முக்கியமான படம் மும்பை போலீஸ், அவரோட கெரியர் பெஸ்ட் படம். மும்பை போலீஸ் படத்தோட 3 நண்பர்கள், ரகுமான், பிருத்திவிராஜ், ஜெயசூர்யா. படத்தோட துவக்கத்தில் ஜெயசூர்யா இவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாத்தையும் மறந்துடுறாரு. தட் மீன்ஸ் பிருத்திவி கூட இருக்க நண்பர் ஜெயசூர்யா கொல்லப்பட்டார், ஷூட் பண்ணிட்டாங்க ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கும்போது. அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பு இவர்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை உண்மையை சொல்ல வர நேரத்தில் இறந்துடுறாரு, சாரி ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி அதை கண்டுபிடிக்கணும். திருப்பி இவருக்கு எல்லாம் மறந்துட்டுங்கிறது ரகுமானை தவிர யாருக்கும் தெரியாது. ஆனால் ரகுமான் வந்து நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது புதுசாக கேஸை டீல் பண்ணுவார். ஏற்கனவே என்னென்ன யாரெல்லாம் குற்றவாளியா சஸ்பெக்டா வச்சிருந்தா அதெல்லாம் இல்ல, தப்பு தப்பு, இவரு கண்டுபிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே தப்புன்னு ஒதுக்கிட்டே வருவார். இல்ல இவங்க இல்லைன்ட்டு. ஸோ கேஸே தப்பா போகுது, இவர் வேணும்னு எல்லாரும் தப்பா வைக்க பிளான் பண்றாரு மாதிரி இவர் மேலே பழி வரும். ஆனா இவருக்கு அதெல்லாம் மறந்துடும். இவர் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஹேண்டில் பண்ணும்போது போலீஸ் மைண்டு ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணும் அதை பண்ணிட்டே இருப்பாப்ல. நான் கிளைமேக்ஸை சொல்லல, கிளைமேக்ஸை சொல்லிட்டீங்கன்னா கிளைமேக்ஸ்ல இந்த கொலையை யார் பண்ணதுன்னு சொன்னாலும் படத்தோட சஸ்பென்ஸ் போயிடும். ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மொத்தமே முடிஞ்சது. அதுதான் இந்த படத்தோட ஏன் பண்ணார்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் விஷயம். அப்படி ஒரு கேரக்டர் பண்ண முடியாது. அதுவும் அன்னைக்கு ஒரு யங் சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் இருக்கவங்க அந்த கேரக்டரை பண்ணவே முடியாது. பெரிய தைரியம் வேணும். இதனாலதானா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச, தான் யாருங்கிற உண்மை தெரியும்ல, நான் யார் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கேனாங்கிறத விட அதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் போது அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் தான் பிரச்சனை இல்லை. யாரையும் ஏற்றுக்கவே முடியாது, இதை சொல்லவே முடியாத வழி அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி உடைவான்னு ஒன்று இருக்குல்ல, அப்படியே அழுதுட்டு அப்படியே சோத்துல சாஞ்சிட்டு அப்படியே விழுவாரு. பார்க்கணும், மறுட்டிட்டாப்ல. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இப்படி ஒரு கேரக்டர் எப்படி
இவ்வளவு தைரியமா எப்படி பண்ண முடிஞ்சது, அதுவும் வந்து பீக்ல இருக்க டைம்ல எப்படி என்ன தைரியத்துல பண்ணாருங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரியான படம். கண்டிப்பா மும்பை போலீஸ் எல்லாருமே பார்க்கணும். அடுத்தது நம்ம மெமரிஸ் வந்து திருஷ்யம் டைரக்டர் ஜீது ஜோசப்போட படம். திருஷ்யத்துக்கெல்லாம் முன்னாடி வந்தது. தமிழ்ல கூட அதை நம்ம அருள்நிதி நடிச்சார் படம். அருள்நிதி நடிச்சார், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரீமேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பயங்கரமா குடிக்கு அடிமையான போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கிரைம் ஒரு குற்றவாளிய கிரிமினலை கண்டுபிடிக்கணும். எக்ஸலண்டான ஸ்கிரீன் பிளே. குடிச்சிட்டு அவர் குடிகாரர்ல ஒரு வாடி பார்த்துருவார் அவனை. இப்போ அவன் ஓடுவான், அவனை துரத்தி பிடிக்கணும், அவ்வளவுதான். இவரால் கொஞ்சம் தூரம் ஓனதுக்கு அப்புறம் முடியாது. ரொம்ப குடிக்கு அடிமையா இருக்கவரால முடியாதுல்ல, ஹெல்த்தியா இல்ல, அப்படியே உடஞ்சி உட்காருவாப்புல. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு த்ரில்லர் ஃபிலிம். சூப்பரான ஒரு டல்லா ஃபுல் டைம் குடிகாரன் அவர், டல்லாவே இருப்பாப்ல, குடிச்சிட்டே இருப்பாப்ல. அது சூப்பரா ஹேண்டில் பண்ணிப்பாப்ல. எஸ்பெஷலி ஜீத்து ஜோசப் வந்து திருஷ்யம் 2 பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு அவர் படத்துல ரொம்ப பிடிச்ச படம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து மெமரிஸ். இந்த படத்துல உண்மையாவே பிருத்திவியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப பிடிச்ச படம். தமிழ்ல அந்த படம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு நான் பார்க்கல, அந்த படம் எந்த அளவுக்கு சிறப்பாக வந்ததுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா மெமரிஸ் படம் எல்லாருமே பார்க்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் என்னு நின்றே மொய்தீன். பிருத்திவிராஜ் அவர்களும் நம்ம பார்வதி அவர்களும் நடித்த படம். ஒரு கல்ட், ஒரு ரியல் லைஃப் காதல் கதை. காவிய காதல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த காவிய காதலை நடிச்சிருந்தாரு. என்ன இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்னா, இப்படி ஒரு காதல் கதை இருந்திருக்கு, அந்த காதலன் இறந்துட்டாரு, அந்த காதலி மட்டும் உயிரோட இப்பவும் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அதை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா ஒருத்தர் ரிலீஸ் பண்றாரு, இப்படி ஒரு கதை நடந்திருக்குன்ட்டு. மொய்தீன்ங்கிற ஒரு கேரக்டரும் அந்த டாக்குமெண்ட்ரி கேரளாவில் பெருசாக பிரபலம் ஆகுது. அவர் டாக்குமெண்ட்ரி டைரக்டர், அவர் சினிமாவில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பிருத்திவி அவரை கூப்பிட்டு அவரே டைரக்ட் பண்ண வைக்கிறார் இந்த படத்தை. கேட்குறாங்க, எப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி டைரக்டர், சினிமா தெரியாதுல்ல, எப்படி அவரை என்ன நம்பிக்கையில் அவரை டைரக்ட் பண்ண வைக்கிறீங்கும் போது, அவருக்கு சினிமாவில் டெக்னிக்கலாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தான் நினைக்கக்கூடிய காட்சி எப்படி வரணும்னு விஷுவலாக திங்க் பண்ணக்கூடிய, அதை சொல்லக்கூடிய விஷயம் தெரிஞ்சால் போதும் ஒரு டைரக்டருக்கு. எல்லாருக்கும் லென்ஸ் என்ன, ஃப்ரேம் என்னெல்லாம் தெரிய வேணாம், எனக்கு இந்த ஷாட் இப்படி இருக்கணும், இப்படி வரணுங்கிறது சொல்ல தெரிஞ்சால் போதும். நல்ல கதை சொல்ல தெரிஞ்சவங்களும் விஷுவலாக யோசிக்க தெரிஞ்சவங்க படம் பண்ணிடலாங்கிற மாதிரி விஷயம் போனாரு. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எனக்கு தெரிஞ்ச அவரோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பர் ஹிட்டான படமா இருக்கிறது சான்சஸ் இருக்கு. பார்வதி வந்து எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம், பிருத்திவி ஒரு பக்கம். அதாவது 2 பேரும் ஒரு பயங்கரமான லவ். 10 வருஷமும் 2 பேரும் பார்க்கவே இல்லை. அவங்க வீட்டில் இவர் வீட்டில் ஒன்லி கடித போக்குவரத்து தான். പക്ഷെ ഞാൻ ജീവനോടുണ്ടെങ്കിൽ നിങ്ങളുടെ മയ്യത്ത് കട്ടിലിന്റെ ഒരറ്റം ഈ തോളത്തായി. லவ் லெட்டரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, லெட்டரை வந்து புரியாம இருக்கிறதுக்கு இவங்களே ஒரு பாஷை கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், அவங்களுக்கு லெட்டர் இவருக்கு மட்டும்தான் புரியுங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் கிரியேட். உண்மையை நடந்த சம்பவம் எழுதுறாரு. அப்படி இருக்கும். ஒரு கடத்த மேல அவர் அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும்போது ஒயிட் சாரி கட்டு வந்து நின்றுவாங்க, விதவ கோலத்தில், கைமண் கோலத்தில் வந்து நின்றுவாங்க. எனக்கு மொய்தீன் தான் எனக்கு எப்போவுமே கணவன். நான் இப்போதைக்கு அவர் இல்லைன்னா நான் விதவை தான். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா நான் வந்து கைமண் தான், ஓகேனா கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் உள்ள தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும். 10 வருஷமா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே காட்சிகள் போயிட்டு ஒரு மாண்டேஜில் அப்படியே அந்த காட்சிகள் போயிட்டே இருக்கும். ரொம்ப மொய்தீன் வந்து நிஜமாவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாராம் ரியல் லைஃப்ல. பிருத்திவி இந்த படத்தை செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பாப்ல. ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் டொவினோ தாமஸ் பண்ணியிருக்காப்ல. அந்த கேரக்டர் லவ் பண்ற கேரக்டர் பார்வதியை, அதுல டொவினோவை நடிக்க வச்சதே பிருத்திவி தான். ஒரு ஷாட்ல அப்படி கண்ணாடி பாரு, அப்படி திரும்பி வந்துட்டு பாப்பாரு, ஒரு முடி நிறைச்சிருக்கும். காலங்கள் போயிடும், ஒரு மிடில் ஏஜ் கிட்டத்தட்ட நெருங்கிடுவார், வயசு 40 கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராடனரி. அதை பார்த்துட்டு விரக்தியா ஒரு ஸ்மைல் பண்ணுவாப்ல. அற்புதமா இருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ். பார்வதி சொல்ல வேணாம், கிட்டத்தட்ட 10 வருஷமோ 15 வருஷமோ தாண்டி 2 பேரும் சந்திக்கிற ஒரு காட்சி இருக்கு. அற்புதமா நீங்க சொல்ற ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும்னா இந்த விஷுவல் திங் இருந்தா போதும்னு சொன்னார்ல, உண்மை அது. ஒரு ஒத்தையடி பாதை, 2 பக்கமும் மரங்கள் செடிகள் இருக்கும், பச்சை பசையில். ஒரு ஒத்தையடி சின்ன பாதை, ஊர்களுக்குள்ளெல்லாம் இருக்குல்ல தெருவில். பிருத்திவி இப்படி வந்து நிற்பாரு, அங்கிருந்து அப்படியே நடந்து வருவாங்க பார்வதி. 10 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க, அவ்வளோ லவ் பண்ணுறவங்க.
அப்போ பிருத்திவியோட ஒரு லுக் இருக்கு. ஐயோ நமக்கெல்லாம் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். கிட்டத்தட்ட அந்த அந்த காதலுக்குள்ள போயிடுவோம் நம்ம. எத்தனையோ முறை 2 பேரும் ஓடி போயிடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள பக்கத்துல வந்து நிற்பாரு. அங்க ஒரு பிரச்சனை ஆயிடும். அப்படி ஒரு ஒரு துயரமான முடிவு. அற்புதமான ஒரு படம். இந்த மனிதன் எல்லாருமே கண்டிப்பா பார்க்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். பார்க்காதவங்களும் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும். பாவாடை அப்படின்னு ஒரு படம் இருக்கு. ஒரு குடிகாரன்லயும் லோக்கல் குடிகாரன், குடிக்கு அடிமைனா குடிக்கு அடிமையா இருக்கிறது இல்ல, அடிமையா இருந்து லோக்கலா பிஹேவ் பண்ணுவான் தெரியுமா? சண்டை போட்டு ஏதாவது பண்ணிட்டு, குடிக்காக என்ன வேணா பண்ணிட்டு, பொண்டாடி கூட சண்டை போட்டு, பொண்டாடி கூட பொண்டாடி அடிக்கிறது, பொண்டாடி திருப்பி அடிக்கிறதுங்கிற மாதிரி எல்லா கெட்ட பழமும் இருக்கக்கூடிய ஒரு குடிகாரன். எப்படியோ ஒருத்தர்கிட்ட அனூப் மேனன் பண்ணிருப்பாரு அந்த கேரக்டர். அவர்கிட்ட போய் மாட்டுவாப்ல. அங்க ஒரு பட பொட்டி கிடைக்கும். நான் இப்ப சொன்னேன்ல, ஜேசி டேனியலோட செல்லுலாய்ட் படத்தை மாதிரி இங்க ஒரு பட பெட்டி கிடைக்கும். அதுல பாவாடைன்னு எழுதிருக்கும். ஆத்திரமா தூக்கி போட்டு உடைப்பார். அத ரொம்ப யோசிக்கவே முடியாது அந்த கதையெல்லாம். பாவாடைங்கிறது ஏன் இந்த படத்தை டைட்டில்னா, பாவாடைங்கிறது ஒரு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு அடல்ட் ஒன்லி படம். ஒரே படம். மலையாளத்தில் அந்த டைமில் நிறைய அந்த மாதிரி படங்கள் வந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படம். அந்த படத்தில் கதாநாயகன் நடித்தது பிருத்திவிராஜோட அம்மா. ஸோ அவங்களோட பையன்தான் இவர். ஸோ அந்த படத்தினாலேயே வாழ்க்கையே குடும்பமே சிதறி போன ஒரு குடும்பம். இப்போ என்னன்னா, அந்த படத்தை ரீலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதுக்காக இவர் போராடுறது இருக்குல்ல, அதுதான் படம். நீங்க யோசிக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி ஒரு இடத்தை நோக்கி நகரும்னு. கோர்ட்ல அந்த படத்தை தடை வாங்குறதுக்காக பேசுற காட்சி ஒன்று இருக்கு. அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நீங்க அந்த பாவாடை படத்தோட கோர்ட் சீன் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க யூடியூப்ல செக் பண்ணுங்க, இருக்கும். அழ வச்சிருவார் நம்மள. நல்ல கண்ணெல்லாம் வந்து குடிச்சிட்டு தூங்காம கொள்ளாம இருக்க, கண்ணெல்லாம் கருவலை ஒரு மாதிரி அதான் மேக்கப் போட்டு வச்சிருப்பாங்க. ஆள யூஷுவல் பிருத்திவிராஜ் லுக்ல இருக்க மாட்டாரு. பட் அந்த அவ்வளோ நேரம் வேற மாதிரி ட்ராவல் ஆகி அந்த அந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு ஒரு பையனோட அந்த பெயின் இருக்குல்ல, அது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. எக்ஸ்ட்ரா நிறைய நடிச்சிருப்பாரு. ஸோ பாவாடை நீங்க படமும் ஜாலியா இருக்கும், எமோஷனலா இருக்கும், எல்லாம் தாண்டி பிருத்திவிராஜோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமான படம். நிறைய பேர் இந்த படத்தை பத்தி பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாம் பேசுறது இல்லை. நம்ம ஊர்ல ஐயப்பனும் கோஷியும் மட்டும் தானே பேசிட்டு இருக்கோம். பிருத்திவிராஜ்னா ஐயப்பனும் கோஷி, அது மட்டும் இல்லைங்கிறது தான். ஸோ பாவாடை ரொம்ப முக்கியமாக பாருங்க. விமானம்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் கமர்ஷியலாக ஓடிச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஒரு சாதாரண இளைஞன், கேரளா இருக்கக்கூடிய இளைஞன், அவனுக்கு வந்து ஃப்ளைட்டு செய்யணும், இதுதான் கதை, பறக்கணும் அவனுக்கு. அதே மாதிரி சேம் காலகட்டத்தில் வினீத் சீனிவாசன் நடிச்ச ஒரு படமும் வந்துச்சு. அவனுக்கும் அதே கதை. 2 பேர் அவங்க கதையை இவங்க காப்பி அடிச்சாங்க, மாதிரிலாம் ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. ஆனால் 2 பேர் வேற வேற ஏரியாவில் இருக்கும். ஒரு அற்புதமான காதல் இருக்கும் இந்த கேரக்டருக்கு. ஊரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த ஒரு ஃப்ளைட்டை செய்கிறது, அதை ஓட வைக்கிறது, அப்புறம் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகிறது, எங்கேயோ போயிடுவார் அந்த மனுஷன். நீங்கள் இங்கிருந்து ஆரம்பித்து அந்த ஒரு பெரிய உயரம் போனதுக்கப்புறம் அந்த லுக்கை நீங்கள் பார்க்கணும். உண்மையாகவே அவ்வளோ வயசான ஒரு ஆள், ஒரு 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 புத்திசாலி இன்டலெக்சுவல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அதே நேரம் இங்கிருந்து வந்த ஒரு ஆளோட லுக் ஒன்று இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா நிறைய அதை பண்ணியிருப்பாப்ல. எனக்கு அந்த படத்துல இந்த ஜேர்னியே ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு ஜேர்னி. கனவுகளோட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு ஜேர்னி. அந்த படத்தை தாங்கி நிறுத்துறதே பிருத்திவியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த ஹீரோயினுக்கு அதுதான் முதல் படம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த படத்துல. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல் ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு. ஸோ ரொம்ப ஸ்லோவா ஸ்டெடியா ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஃபீல் குட் படம். எனக்கு இப்போ அது கமர்ஷியலா ஓடிச்சா இல்லைன்னு தெரியல. நீங்க ஓடிடியில பாருங்க, விமானம் கண்டிப்பா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப முக்கியமான படம் விமானம். இப்போ ஐயப்பனும் கோஷியும் பற்றி நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். நான் அது முக்கியமான படம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களும் பார்த்துருங்க. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஐயப்பனும் கோஷி நீங்கள் படத்தோட விஷயம் என்னன்னா, பிருத்திவிராஜ் வந்து அங்கே ஒரு சூப்பர் ஸ்டார், விஜய் மேனன் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது. ஒரு சீனியர் ஆக்டர், வில்லன் நடிச்சிருக்காரு, ஹீரோவா நடிச்சிருக்காரு, கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு சீனியர். ஆனால் சூப்பர் ஸ்டார் இமேஜ் கிடையாது. நீங்கள் இந்த படத்தில் மம்முட்டி சார் நடிக்க வேண்டிய கேரக்டர்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நடிக்க வேண்டியதான். ஏன்னா என்ன ஸ்பெஷல்னா, அந்த படத்துல படம் முழுக்க தொடக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பிருத்திவிராஜ் அவர்கிட்ட தோத்துட்டே இருப்பார், அவர்கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பார், கிளைமேக்ஸ் வரைக்கும் தோப்பார், பயந்து இருப்பார். அது எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணுவாரு? புரியுதா உங்களுக்கு? ஒரு நெகட்டிவ் ஷேடுக்கு கேரக்டர், ஆனா
நான் என்ன நினைச்சேன்னா, அது எப்படி பிருத்திவிராஜ் ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி தோக்க முடியும், கிளைமேக்ஸ்ல அவரை அடிச்சு போட்டுருவார் போல அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா கிளைமேக்ஸ்லயும் தோக்குறாரு கிட்டத்தட்ட. அது அந்த படத்துக்கு இவரே மூவ் பண்ணி நடிக்கலாம்னு சொல்லி, நான் நடிக்கிறேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எப்படி முடியும்? நல்ல படம் நல்லா இருக்கு, அந்த கேரக்டர் இவர் பண்ணலாம் தான் நினைப்பாரு. இந்த கேரக்டர் வேற ஒரு இன்னொரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாம், அதை பண்ணதான் நினைக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட். ஆனா இவர் தைரியமா நடிக்கிறாரு. பட் அந்த சின்சியரிட்டி பாருங்க, அந்த 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 கதை நல்ல கதை, நம்ம தோத்துட்டாலும் பரவாயில்ல, வெறும் வாய்ச்சவடால் தான், தோக்குறது மட்டும் இல்ல, எதுவுமே செய்ய மாட்டாரு, வாய்ச்சவடால் மட்டும்தான் படம் முழுக்க இருக்கும். இவங்க அப்பா கேரக்டரும் கெத்தா இருக்கா, ரஞ்சித்தே நடிச்சிருப்பாரு இவர் அறிமுகப்படுத்த டைரக்டர், அவரும் வாய்ச்சவடால் மட்டும்தான் இருக்கும். பிஃபோர் கிளைமேக்ஸ் முன்ன சொல்லுவாரு, இவ்வளவு நாளைக்கு பேசிட்டு தான் இருந்தேன், நாளைக்கு தான் என்னோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்ல. அங்கேயும் பெருசா ஒன்றும் ஸ்கோர் பண்ண மாட்டாரு, ஃபைட் பண்ணுவாப்ல, ஆனால் அங்கேயும் கிட்டத்தட்ட தோக்குற மாதிரி தான் இருக்கும்போது எப்படி இதை ஒத்துக்கிட்டாருங்கிற அந்த தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் லுக் அண்ட் ஃபீலா பயங்கரமா இருப்பார் ஆளு, அந்த வாய்ஸும் இதுவும் எல்லாமே. பட் ஸோ ஐயப்பனும் கோஷியும் பாருங்க. ஐயப்பனும் கோஷியோட சேர்ந்து இன்னொரு படம் இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ். கிட்டத்தட்ட ஐடியா ஒண்ணுதான், 2 படத்தோட ரைட்டரும் ஒரே ஆளு தான், சச்சி, அவர் இறந்துட்டார் நினைக்கிறேன். டிரைவிங் லைசன்ஸ் ரைட்டர், ஆமா, 2 படத்தோட ஐயப்பனும் கோஷி டைரக்டரே அவர் தான். டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து ரைட்டர் அவர், டைரக்டர் வேற, சேம் 2 கேரக்டர். டிரைவிங் லைசன்ஸ் வந்து உண்மையாகவே இதுல பிருத்திவிராஜ் நடிச்ச கேரக்டர் வந்து மம்முட்டி சார் நடிக்க வேண்டியது. ஏன்னா அந்த கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ, படத்திலே ஒரு ஹீரோ, சூப்பர் ஸ்டார், கார் மேல பயங்கர லவ், பயங்கர ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்படியே மம்முட்டிக்கு செட் ஆகும்னு நினைச்சு மம்முட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. വാങ്ങിച്ച് പാസ്സായ പോരെങ്കിലോ അടുത്ത ചോദ്യം ചോദിക്കും. அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு லைசன்ஸ் தொலைஞ்சிருது. கார்னா அவ்வளோ கிரேஸ், மம்முட்டி மாதிரியே அவர் கார் அவரே தான் ஓட்டுவார், டிரைவரை சும்மா பின்னாடி உட்கார வச்சுட்டு. ஸோ அந்த கேரக்டர் பிருத்திவிராஜ் பண்றாரு, லைசன்ஸ் தொலைஞ்சிருது. லைசன்ஸ் வாங்க போற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட. நீ எவ்வளோ பெரிய ஹீரோவா இருந்தா என்ன, நீ நியாயப்படி தான் லைசன்ஸ் வாங்க, அவரை ப்ராப்பராக டெஸ்ட் எடுக்க வச்சு லேர்னிங் போட வச்சுட்டு ஒரு பிரச்சனை ஆகி அது ஒரு மீடியா முழுக்க தெரிஞ்சு, ஸ்டார் இல்லை சூப்பர் ஸ்டார்ல பெரிய இஷ்யூ ஆகி 2 பேரோட ஈகோ தான் படம். ரொம்ப முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். பிருத்திவிராஜ் எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருப்பாரு. சுராஜ் வெஞ்சிரமோடு அதான் அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணிப்பாப்ல. கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட அவரோட எமோஷன்ல இருக்கும் படம். அதனால தான் மம்முட்டி சார் நடிக்க மாட்டான்னு சொல்லிட்டாருலாம் கூட சொல்லுவாங்க. பட் இவர் அதே நடிச்சிருந்தார். பட் ஐயப்பன் கோஷி மாதிரி ஃபுல்லா தோத்துட்டே இருக்க மாட்டாரு. இங்க வந்து ஈக்குவலா ஒண்ணு இருக்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஐயப்பன் கோஷி பாக்குறவங்க, அந்த மாதிரி ஜோன்ல படம் பாக்குற பிடிச்சவங்க டிரைவிங் லைசன்ஸ் பாருங்க. அடுத்தது கூடே அப்படின்னு ஒரு படம் இருக்கு, நம்ம பெங்களூர் டேஸ் படம்லாம் எடுத்த டைரக்டர். இது ஒரு அபிஷியல் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் பிரெஞ்சு மூவியா இருந்தது, ஏதோ ஒரு லாங்குவேஜ் படத்தோட அபிஷியல் ரீமேக். நஸ்ரியா தங்கச்சி, பிருத்திவிராஜ் வந்து அண்ணன், தங்கச்சி இறந்துடுறாங்க படத்தோட ஸ்டார்டிங்லேயே. இவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. அவருக்கு ஒரு சோகமான ஒரு வெளிநாட்டில் போய் அவர் பட்ட கஷ்டம்லாம் ஒன்று, ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் போயிட்டு குடும்பத்துக்காக வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப அமைதியாக ஸ்லோவாக படம். இந்த படம் எவ்வளோ ஓடிச்சுன்னு தெரியாது, ரொம்ப வெரி ஸ்லோ. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா ரொம்ப சட்டிலாக தான் இருக்கணும், ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். தங்கச்சி எல்லாம் அவங்களோட ஃபியூனரெல்லாம் முடிஞ்சிட்டு இவர் ஒரு வண்டி ஒன்று வச்சிருப்பாரு, வீட்டில் ஒரு வண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வண்டிக்குள்ள வருவாப்புல, உள்ள தங்கச்சி உட்காந்துருப்பாப்புல. நஸ்ரியா இறந்துட்டாங்க, அவங்க உட்காந்துருப்பாங்க, பயந்துருவாரு. அப்புறம் இவர் படம் முழுக்க இவர் கூட டிராவல் பண்ணுவாங்க. இவர் அவங்க தங்கச்சி கூட பேசிட்டே இருப்பாரு, அவங்க எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. சூப்பரான ஒரு ஐடியா படம், ரொம்ப அற்புதமா இருக்கும், பயங்கரமான ஃபீல் குட் மூவி. இதுல பார்வதி பண்ண கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படங்கள், ரொம்ப போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இதுல அவ்வளோ டைலாக் இல்லை, 1-2 டைலாக் தான். ஒரு அமைதியான பெண்மணியா இருப்பாப்புல, அவங்கள லவ் பண்ணுவார், ஒரு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்துருவாரு, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஸோ ஒரு ரொம்ப ஃபீல் குட்டா ரொம்ப சூதிங்கான ஒரு படம். இப்படி ஒரு ஐடியா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள பாண்டிங்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். நிறைய பேர் அந்த படத்தை பத்தி பேசினதில்ல, அதுக்காகவே நான் பேசுறேன். எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். ஸோ எல்லாருமே கூட பார்க்கணும். ஆடு ஜீவிதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஆனால் அதை எல்லாருமே பார்த்துட்டோம். அது ஒரு பேன் இண்டியன் மூவியாக ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெர்ஃபார்மராக தான் எந்த வகையிலையும் சீனியர் ஆக்டர்ஸும் குறைஞ்சது இல்லை, நானும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் கூட யோசித்தேன் அப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கு. முழுக்க பிளஸி தான் இந்த படத்தை டைரக்டர். பெர்ஃபார்மன்ஸை நம்பியே ஒரு படம், ரியல் லைஃப் ஸ்டோரி, அது ஒரு நாவலாக வந்துச்சு. அந்த நாவலை தெளிவு ஒரு படம் எடுத்தாங்க. நியூடா நடந்து போகிற காட்சியெல்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. உடம்பு அவ்வளோ தூரம் வருத்தி மெனக்கெட்டு
ஆனால் அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலங்கிறதுக்கு இல்லை, அவருக்கு கொடுக்காத பிரச்சனை இல்லை, யாருக்கு கொடுத்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அட பாவிகளா என்ன பண்ணுறீங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைன், எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அந்த படம் எல்லாம் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை பற்றி பேச விரும்பலை, பெருசாக பேச விரும்பலை. ஸோ இந்த படத்தை நான் ரெஃபர் பண்ணுறேன், பார்க்காதவங்களும் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஜனகணமன பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு படம். நீங்கள் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே பிருத்திவியோட வாய்ஸ், குரல். வக்கீலா நின்று பேசுறது இருக்குல்ல கோர்ட்ல, மொத்த படமே அந்த கோர்ட் டிராமா தான், படம் முழுக்கவே கோர்ட் டிராமா தான். இவருக்கு கோர்ட்டை விட்டு வெளியே பெருசா ஷார்ட்டே இல்லை, பட் அதுக்குள்ள உட்காந்து மொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணிருப்பாப்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் சுராஜ் வந்து கூட பண்ணிருப்பாப்ல. இது நம்மோட ராஜ்யமான இந்த நாடு நின்று அச்சன்ற வகையாடன்னு கேட்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு கோவம் இருக்கும். கோவத்தில் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே. ஒரு தப்பான விஷயத்தை ஆர்கியூ பண்ற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு சரியான இடத்த வந்து நிற்பாரு. கதையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. முழுக்க முழுக்க இந்த படத்தை ஒரு 75% பிருத்திவிராஜோட தோல்ல இருக்கும். அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ். பாடி, ஒரு கை வேற, அவருக்கு கால் வேற பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த கம்பு ஊனிட்டே தான் நடப்பாரு. ஒரு மிடில் ஏஜ் லுக்கு, நல்லா நரைச்ச முடி, தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரு போல்ட் அண்ட் பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் பிசிறு தட்டாலும் ஓவர் ஆக்ட் ஆகிடும். பட் நான் ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத நிரூபித்த ஒரு படம். ஜனகணமனை நம்ம ஊரில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, அந்த டைமில் பெருசாக பேசப்பட்ட படம். ஸோ பார்க்காதவங்க ஜனகணமனையும் பாருங்க. இன்னொரு முக்கியமான படம் வந்து குருதின்னு ஒரு படம் வந்துச்சு. டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் தான் நினைக்கிறேன், தெரில. ஒரு வித்தியாசமான பல லேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஹிந்து அந்த இஷ்யூ இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண ஒரு படம். 100% நெகட்டிவ் கேரக்டர். நஸ்லைன் அந்த படத்துல ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற கதை தான். நம்ம நஸ்லைன் அந்த படத்துல அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு கடைசி பையனா இருப்பாப்ல, சின்ன பையனா. கம்மியான கேரக்டர். மம்மு கோயா இப்போ இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மம்மு கோயான்னு ஒருத்தர் ஆக்டர் இருக்காரு, அவர் காமெடி ஆக்டரா இருந்து வந்தவர். எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாப்ல. நீங்க இவ்வளவு தூரம் ஒரு ஒரு ஆக்டர் வந்து படம் நடிக்கலாம், நெகட்டிவ் ரோல் பண்ணலாம், எல்லாம் ஃபைன். பட் இப்படியெல்லாம் ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி நடிக்கணுங்கிறது கிடையாது இல்லையா? நீட் இல்லை. ஆல்ரெடி ப்ரூவன் ஆக்டர், பெரிய ஸ்டாரு, டைரக்டர், கிரியேட்டர் எல்லாமே நேம் இருக்கும்போது இப்படி ஒரு படத்தை இதுக்கு சூஸ் பண்ணணும். இது வேற ஒரு ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டு போலாம்னா ஒரு ஆக்டர் நினைப்பாங்க யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ். பட் அதை நினைக்காம ரொம்ப லேட்டாக தான் படத்துக்குள்ள வருவார். இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வருவார்னு நினைக்கிறேன். ஐயோ, கடைசியாக சாக போது கூட ஒரு 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 மதம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு போவார். ஏதோ ஒரு ஆமால இவர் கேட்கறது கரெக்டு தானேங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இறக்கும் தருவாயிலும் தான் நம்புற அந்த மதம் சார்ந்த விஷயத்த வந்து விடாம இருப்பாப்ல. பொலிட்டிக்கலி அதில் நிறைய டிஸ்கஷன் வந்த படம். அது பொலிட்டிக்கலி சரியா தப்பாங்கிற டிஸ்கஷன் இருக்கு. தப்பா காமிச்சிருக்காங்களா, சரியா காமிக்கிறாங்க. பட் கதையாவும் சரி, சீன் பை சீனாவும் சரி, எஸ்பெஷலி பிருத்திவிராஜோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்காக ஐயோ பயமா இருக்கும். இந்த ஆள் என்ன பண்ணுவான்னு தெரியலையேங்கிற மாதிரி நமக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துருவாப்ல. எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். யாரும் பேசினது இல்லை இந்த படத்தை. நீங்க கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பா குருதி படம் ஓடிடியில் இருக்கு, நீங்க கண்டிப்பா குருதி பார்க்கணும். ஸோ 10 படம் தான் யூஸ்வலாக ரெஃபர் பண்ணுவேன். நான் நிறைய படம் ரெஃபர் பண்ணிட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் படங்கள் இருக்கு, நான் அதையும் பார்த்துருங்க. ஏன்னா த்ரில்லர் மூவி இருக்குல்ல, த்ரில்லர் மூவி, சஸ்பென்ஸ் விஷயம், கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்ல வந்து பிருத்திவிராஜ் வந்து எக்ஸ்பர்ட். அவரே ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, எனக்கு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒரு வீக்னஸ் அல்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு 4-5 படம் சொல்றேன். நயன், எஸ்ரா, ஆடம் ஜோன், இந்த மூணுமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபேண்டஸியா ஒரு மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமாங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவை ஜானரே சொல்றேன். 7th டே. ஸோ இந்த 4 படம். சப்தமஸ்ரீ தஸ்காரான ஒரு படம் இருக்கு. நீங்க இப்போ கடைசியா சுந்தர் சி வன்சில ஒரு படம் வடிவேல் நடிச்சிருந்தால, என்ன படம்? ஜோக்கர்ஸ், கேங்கஸ். அந்த படத்தோட ரீமேக் தான். நான் வெளியே இவங்க சொல்லல, அபிஷியலா ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட ரீமேக் தான் அது. இதே சுந்தர் சி அவரோட ஸ்டைல்ல மாத்திருக்காரு. தப்சம ஸ்ரீ தஸ்காராவோ ஏதோ வரும் பேரு. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஜானர்ல வரக்கூடிய படம். ஆனா இப்ப எப்படி என்ன நின்ற மொய்தீன் ஒரு லவ் ஸ்டோரியில ஒரு கல்ட்டோ, அதே மாதிரி ரொம்ப வருஷமா ஒரு காதலிக்காக தன்னை மாய்த்து கொள்கிற, வருத்தி கொள்கிற ஒரு கேரக்டர் அனார்கலின்னு இருக்கு. பிஜுமேனன் நடிச்சிருப்பாரு. 2 கேரக்டர். ஒரு டீப் லவ், வருஷக்கணக்கா காத்திருக்கக்கூடிய லவ், எங்கெங்கேயும் டிராவல் அவர் அந்த காதலியை தேடி. 5 நிமிஷத்துக்கு நான் சார் செட்டில் ஆகிட்டு வரேன். நர்ஸா? ஐயோ, எக்ஸ்ட்ரானரியான ஒரு படம், நல்ல பாடல். அது நீங்க அனார்கலி நான் வந்து திருப்பி பாக்குற படம்.
ஒரு ஃபீல் குட், ஒரு லவ், ஒரு பெயின்லாம் இருக்கக்கூடிய படம் அது. ஜேம்ஸ் அண்ட் ஆலிஸ்னு ஒரு படம் இருக்கு. இந்த படம் கமர்ஷியலாக ஓடிச்சா எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான் படம். அதோட ஐடியா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்ஷன்ல இறந்துடுறாரு, கிட்டத்தட்ட மரண தருவாயில இருக்கிறார். ஐசியூல வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டா இறந்துருவாங்க. இந்த டைம்ல சொர்க்கத்துல போயிட்டு இவர் கிறிஸ்டின் இல்லையா படத்துல ஜேம்ஸ், அங்க இருக்கக்கூடிய அருளப்பர் நினைக்கிறேன், யோவானா இல்ல ராயப்பரான்னு தெரியல, ஒரு புனிதர், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனிதரோட டிராவல் நடக்கும். அவர் இவரோட வாழ்க்கையில இவர் பிரச்சனை பண்ண எல்லா இன்சிடென்ட்டையும் போட்டு காமிச்சு, இந்த இடத்துல நீ இப்படி ஒரு சின்ன சாரி சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையை மாறி இருக்கும், இந்த இடத்துல நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா அவங்களுக்குள்ள சண்டே இல்லைங்கிற மாதிரி இவரை முழுக்க முழுக்க ஒரு ஆண் இருக்குல்ல, ஹஸ்பண்டுக்கான ஈகோ இருக்குல்ல, அந்த ஈகோவை உடைச்சிட்டு இனிமே சந்தோஷமா வாழ போ, பொழைச்சு போ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி திங்கிங்ல இருக்கக்கூடிய படம். അതിനിടയിൽ ഒരു 30-35 വർഷം நிறைய புரிதல் வந்துச்சு. எஸ்பெஷலி கல்யாணம் ஆனவர்கள், கல்யாணம் ஆகி சண்டையே போட்டிருக்காங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20 படம் ரெஃபர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிருத்திவிராஜ் அவர்களோட முக்கியமான படங்கள் பற்றி பேசினதுல. நன்றி, ரொம்ப நன்றிகள்.